எல்லாருக்கும் வணக்கம். நான் நிறைய வீடியோஸ்ல வந்துட்டு வியட்நாம் இயர்லி சூப்பர் வந்து உங்க வீட்ல வைங்க, தோட்டத்துல வந்து கல்டிவேட் பண்ணுங்கன்னு நிறைய சொல்லியிருப்பேன். ஸோ நிறைய பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு வந்துட்டு நம்ம லைவா வந்துட்டு இந்த ஃப்ரூட் வந்துட்டு சுமை பாரதம் வந்துட்டு தமிழ்நாடு ஃபுல்லா நிறைய என்டையர் வந்துட்டு ஹார்டிகல்ச்சர் பிளான்ஸ் வந்து பிளான்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ நீங்க அவங்க சோசியல் மீடியா பேஜஸ் எல்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி நான் நிறைய ஃப்ரூட்ஸ் வந்துட்டு நான் கேரளா டிராவல் பண்றப்பெல்லாம் இந்த வியட்நாம் இயர்லி சூப்பர் வந்து சாப்பிட்ருக்கேன். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா என்னோட ஃபாலோவர்ஸ் தான். இப்போ சார் வந்து ஆக்சுவலி சார் நீங்கள் சொல்லுங்க சார். அது எப்படி டேஸ்ட் இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம ஃபார்மில் போடுறதுக்காக பார்க்க வந்திருக்கேன் ஸோ சாரோட. இப்போ லைவாக வந்துட்டு இந்த ஃப்ரூட் வந்துட்டு இவங்க பசுமை பாரதம் வந்துட்டு அவங்களோட ஃபீல்டுல இருந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. சார் வந்து இப்போ பார்ப்பாரு. என்னங்க சார் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நான் நிறைய சாப்பிட்டுட்டேங்க, நான் நிறைய சாப்பிட்டுட்டேன். இந்தாங்க நான் எடுத்துக்கேன். உங்களுக்கு அந்த பலாப்பழம் வந்து மென்று சாப்பிட்றப்ப அப்படியே நல்ல ஒரு ஒரு ஸ்கிரிப்ட் ஒரு taste நல்லா இருக்கும். அந்த மாதிரி இருக்கணும். நல்லா நார்மலாக ரொம்ப சக்க மாதிரி இல்லை, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி பெரிய லெவலில் இதில் வந்துட்டு உள்ள ஃப்ரூட் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சொலை ஒரு 5 சொலை சாப்பிட்டீங்கன்னாவே நீங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆயிடுவீங்க. அந்த லெவலுக்கு தான் இருக்குது. டேஸ்ட் நல்லா இருக்கும். நல்லா இருக்குல்ல சார்? நல்லா இருக்கும். பாருங்கள், லைவாக நாங்கள் டெமோ காட்டுறோம். அவ்வளோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட் வைஸ். சாப்பிட்றப்ப அப்படியே நீங்கள் மெல்றப்ப அந்த ஸ்கிரிப்பி நல்லா கொஞ்சம் ஸ்கிரிப்பியாக இருக்கும்.